कई அதனால அவங்க लॉज हैं வந்து சொன்னாங்க, कि वीसा ஒரு चाहिए पर एक एंट्री லண்டன்ல வந்து परमिट ஒரு करके பிரிவு कुछ இருக்கு होता है। விசா துறையில. और तो லண்டனுக்கு कईयों से வந்து விசா कंसल्ट किया இருக்குன்னா क्या என்ட்ரி करें क्या பர்மிட் करें। அப்படின்னு ஒன்று இருக்கு. निर्मला बहन शायद அப்போ பல निकलना பேர்கிட்ட पड़ेगा, வந்து நம்ம खाली तो नहीं छोड़। கேட்டோம், நிர்மலா தேவி வந்து तो मैं तो கிளம்பணும், थोड़ा ज़्यादा ஸோ हिम्मत அந்த वाली இடத்த थी। வந்து அப்படியே अभी तो விட்டுடணும் அப்படின்னு நாம ऐसा नहीं रहा நினைக்கல. है, அதனால अभी இன்னும் मानसिक रूप கொஞ்சம் से है, शारीरिक தைரியத்தோடு का। ம், तो मैंने மனதளவில் कहा मैं तो ரொம்ப வந்து जाऊंगी நான் बिना தைரியத்தோடு वीसा के। இருந்தேன். उन्होंने कहा आप அப்போ जाओ, நான் போறேன், वो விசா इंटरव्यू இல்லாமலே लेंगे என்னால் போக आपका முடியும் एयरपोर्ट அப்படின்னு पर। நான் சொன்னேன். அதனால அவங்க तो இன்டர்வியூ मैं पहले எடுப்பாங்க. गई जर्मनी, क्योंकि அப்போ जर्मनी ஃபர்ஸ்ட் का நான் வந்து भाई ஜெர்மனிக்கு हमारे போனேன். पास सेंटर पे हिंदी पढ़ता था, करने के लिए आया था। அங்க तो வந்து बस ஒரு वो பிரதர் कुमार था, बोले ஜெர்மனில आप இருந்து तुम्हारी வந்திருந்தார். அவர் मेहमान வந்து है। क्या ஹிந்தி नाम था படிச்சிட்டு दीदी? இருந்தார். स्टीफन। சென்டருக்கு வந்த फिर उसको பிரதர், सब सूर्य भाई कहते அவருடைய हैं। பேர் வந்து ஸ்டீஃபன். அவர் तो வந்து फिर வர मैं சொல்லி जर्मनी आकर எல்லாரும் के அவரை वहाँ வந்து से, சூர்யாபாய்னு கூப்பிட फिर क्या था, ஆரம்பிச்சாங்க. सभी जगह ना அப்ப நான் एम्बेसडर ஜெர்மனிக்கு सब வந்தேன். रिसीव அங்கே करते थे, இருந்தேன்னா किसको भेजते थे, ट्रांसपोर्ट देते थे। तो मैं ஸோ इंग्लैंड गई, எல்லாருக்கும் வந்து स्कॉटलैंड गई, டிரான்ஸ்போர்ட் आयरलैंड கொடுப்போம். गई, ऐसे ना आसपास चक्कर भी அப்புறம் लगाए। இங்கிலாந்து போனேன், ஸ்காட்லாந்து போனேன், அயர்லாந்து போனேன். तो அதுங்க நிறைய இடத்துக்கு फिर मैंने போகணும் कहा चलो एक சேவைக்கு. छोटा सा थैला लेके चलते हैं, अगर நான் वापस சின்ன भेजना ஒரு हो तो। பேக் எடுத்துக்கிட்டு நான் எல்லா இடத்துக்கும் तो போவேன். बार ஸோ बार कम से திரும்பி कम போ 40 அப்படின்னு मिनट्स, சொன்னாங்கன்னா நான் திரும்பி வந்து क्यों आए வந்துடுவேன். हो, क्या करना है, वापस कब जाना है। ஸோ அப்போ வந்து இன்டர்வியூ பண்ணாங்க मैंने 40 देखो मुझे तो நிமிஷத்துக்கு, कोई எப்போ इंटरेस्ट நீங்கள் नहीं आपकी போகணும், எப்போ कंट्री நீங்கள் में, पर திரும்பி मेरे को போகணும் बुलाया है அப்படின்னு. तो आना है ना। और बाहर நான் 25 लोग வந்து खड़े உங்கள் थे கண்ட்ரியில் எனக்கு और எந்த सब बाबा விருப்பமும் को இல்லை, ஆனால் मिल என்னை जाए, वीसा அழைச்சிருக்காங்க, मिल जाए, 25 பேர் जैसे காத்துக்கிட்டு இருக்காங்க हमारे लोग அப்படின்னு. योग करते हैं, எல்லாரும் वो வந்து அப்போ करते தியானம் करते பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து बहुत விசா उसने கிடைக்கணும் कितने அப்படின்னு. बार, எல்லாரும் யோகம் जैसे பண்ணாங்க. मेरा पासपोर्ट दे रहा था कभी नहीं, जैसे नर्वस सोने के बाद। அப்போ और ஆஃபீஸர் हम என்ன तो कहते சொன்னார் थे வந்து, ठीक, मुझे तो जाना ही है, என்னுடைய பாஸ்போர்ட் मेरे को எடுத்துக்கிட்டாங்க. तो कोई नहीं रोक सकता है, நான் मैं வந்து तो इस प्रकार की யாருமே என்னை पर्सनैलिटी நிறுத்த थी। முடியாது, நான் நிச்சயமாக போகணும் तो அப்படின்னு நான் आखिर उन्होंने தீர்மானமாக இருந்தேன். 6 இதுவே महीने का என்னுடைய स्टेप लिया, குணாதிசயமாக இருந்தது. जाने दो ऐसे கடைசியில் அப்போ करके। 6 लंदन மாசம் में எனக்கு बाहर வந்து आई அவரு आया, பாஸ்போர்ட் लोग கொடுத்தார், तालियां बजाने அதாவது लगे, விசா बड़ी கொடுத்தார். अच्छी तरह அப்போ நான் வெளியில स्वागत किया। வந்தப்போ எல்லாரும் கை தட்டி और ரொம்ப என்ன अब वो शुरू शुरू में उन ஆக்ரோஷமாக लोगों வந்து ने जिस அதாவது तरह से काम किया है ना, நிறைய देश सेवा சந்தோஷத்துடன் में என்னை வரவேற்றாங்க. बहुत ही இந்த जैसे ஆரம்ப காலத்துல रिस्क भी சேவையில लेते நாங்க थे, எல்லாரும் வெளிநாடுகள்ல சேவை செய்த बाहर போது रिसीव நிறைய थे वो இந்த करो, மாதிரி तो ரிஸ்க், उन्होंने वीसा நிறைய के लिए तो இந்த மாதிரி मैंने कहा விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டோம், தைரியத்தோட கையாண்டோம். அதன் 74 பிறகு எனக்கு விசா கிடைச்சது. அப்படிதான் நான் லண்டன் 74 வந்தேன் में। फरवरी में। फिर मैंने 2 1974. महीने के बाद, तो क्या करें, ठीक है, அப்புறம் 2 डॉक्टर निर्मला और மாசத்துக்கு मैं அப்புறம் दोनों ही थे ऐसे, उनको फिर थोड़ा मिल गया था। நானும் டாக்டர் तो दीदी நிர்மலாவும் அப்ப इतना வந்து இருந்தோம். आते थे लोग, छोटा सा अपार्टमेंट था, அவ்வளோ பேர் कोर्स வருவாங்க. करने அது के लिए சின்ன 1-2 ஒரு आ जाते थे, पर इतना ஃப்ளாட்டாக नहीं। இருந்தது. पर कुछ கோர்ஸ் எடுக்க इंडियंस जो வருவாங்க, थे ना, 7 நாள் वहाँ பாடம் எடுக்க जिनमें थे வருவாங்க. पहले ही, तो वो आने சில लग गए, हमारे இந்தியன் लिए खाना पीना கான்டாக்ட்ஸ் आने நம்ம लग கிட்ட गया। இருந்தாங்க, அவங்களும் फ्रिज வர में ஆரம்பிச்சாங்க. कोई जूस ले आता था, कोई बटर ले आता था, அப்போ कोई சாப்பாடு வர ஆரம்பிச்சது. सब्जी சில ले பேர் आता வந்து था। நெய் ऐसे வாங்கிட்டு வருவாங்க, करके சில करते பேர் हमारा வந்து ஜூஸ் पूरा வாங்கிட்டு வருவாங்க, भंडारा சில பேர் बढ़ने लगा, காய்கறி दाल வாங்கிட்டு रोटी வருவாங்க. खाने लगे हम। இப்படி நம்முடைய और उस समय मैं பண்டாரா और डॉक्टर வந்து निर्मला थे। फिर हमने உருவாக दादी ஆரம்பிச்சது. कहा அப்போ फिर எங்களுக்கு कोई ரொட்டி दादी एक கிடைக்க, आएगा। சப்பாத்தி கிடைக்க ஆரம்பிச்சது. तो दीदी ने कहा दादी जानकी तुम அப்போ हमारे ஒரு बहुत தாதி कांटेक्ट, வரணும் क्योंकि அப்படின்னு நம்ம दादी पूना நினைச்சோம். से है ना, और पूना के தீதி सिंधी சொன்னாங்க, बहुत உனக்கு வந்து विदेश நிறைய में थे। கான்டாக்ட் இருக்கு, ஏன்னா तो நிறைய दादी जानकी பூனால இருந்தாங்க. जयंती बहन को लेके அப்போ நிறைய சிந்திஸ் दोनों आए இருந்தாங்க. அப்போ தாதி अप्रैल சொன்னாங்க, 74 पर में। दादी जानकी जी தாதி हमेशा ஜானகி कहते हैं ना வரணும் कि அப்படின்னு मुझे சொன்னாங்க. आपने आपने उनका नाम रेकमेंड किया था ना। नहीं, क्योंकि हाँ वो तो रेकमेंड किया था, पर தாதி हमने कहा ஜானகி था வந்து उनकी என்ன इच्छा है कि சொல்லுவாங்க इसको भी அப்படின்னா, भेजें। மோகினி तो தீதி दीदी வந்து தாதி मनमोहिनी है ஜானகி दादी, பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு उनको சொல்லுவாங்க. बहुत ही घुटन होती थी, हीटिंग होती थी, अप्रैल में सर्दी थी, मतलब काफ़ी उनको भी डिफ़िकल्टी हुई। நிச்சயமாக और அது हमारे வந்து पास ரொம்ப कोई குளிரா सुविधा तो थी இருந்ததுனால नहीं, कोई ஸ்கூல் फैसिलिटी அளவுல नहीं थी। நிறைய अभी கஷ்டமான दादी को तो விஷயங்கள் नीचे नहीं இருந்தது. सुलाएंगे ना, ज़मीन ஏன்னா पे। ரொம்ப तो அவங்ககிட்ட एक दरवाज़ा था, சாதனங்கள் வசதிகள் எல்லாம் दरवाजे இல்லை. की हमने தாதி वो வந்து बनाया கீழே हुआ வந்து था, படுக்க வேண்டாம் तब அப்படின்னு गद्दी நினைச்சோம் நாங்க. बोलते थे। அப்புறம் और हम கதவு कुर्सियों पर கதவு बैठते இருந்தது, அந்த दीदी थे। கதவை संदली வந்து बोलते ஒரு हैं, संदली। கட்டிலாக संदली மாத்தினாங்க. नहीं, हाँ वही संदली बोलो, लेकिन ये तो बहुत बड़ी था। तो वो दादी का बेड, वही सो जाती थी दादी, और मैं डॉक्टर निर्मला जयंती बहन नीचे सो जाते थे।
इतनी जगह थी हम तीनों के लिए நம்ம வந்து அதுல कोई உட்கார்ந்து யோகா एक साइड பண்ணுவோம். में அதுவே तो வந்து दीदी தாதி ये படுக்கிற आपके இடமாவும் जाने இருக்கும். के 3 कितने பேருக்கு महीने இடம் के வந்து बाद आए? போதுமானதாக இருந்தது. 2 महीने के बाद 2 தாதி महीने के बाद वो लोग சாந்தி, आ गए? हम நிர்மலா फरवरी दीदी, में गए, நானு. ஸோ 3 பேர் अप्रैल இருந்தோம். में दादी आ तो गई। निर्मला दीदी तो काफी பிப்ரவரியில टाइम अकेले रहे வந்தாங்க. इसका मतलब தாதி तो हाँ वो சாந்தி तो रहते ஏப்ரல்ல रहे। வந்தாங்க. मतलब 1-2 साल तो वो अकेले ही रहे। நிர்மலா तो தாதி आई நிறைய नहीं நாள் थी वो தனியா मधुबन இருந்தாங்களா in அப்படின்னு between? கேக்குறாங்க. अच्छा ஆமாம். तो इस तरह अच्छा से फिर दादी மதுபனுக்கு रही। நடுவுல அவங்க दीदी வரலையா நிர்மலா ये தேவி? जो दादी वाली जो स्टोरी है ना वो हमें बहुत अच्छे से सुननी है। अभी समय समाप्त हो गया है, पर मैं नेक्स्ट एपिसोड में यहाँ से ही हम स्टार्ट करेंगे कि आपका தாதி लंदन में आना சாந்தியினுடைய और டீட்டெயில் दादी கதையை வந்து और நம்ம शक्ति இன்னும் दीदी का भी நிறைய आना और கேட்கலாம். वहाँ की நீங்க स्टोरी, எப்படி वहाँ की லண்டனுக்கு வந்தீங்க, बातें। उससे எப்படி ஜெயந்தி पहले பெண் வந்தாங்க, எப்படி 72 में தாதி मैं ஜி जर्मनी வந்தாங்க, आई தாதி சாந்தி லண்டனுக்கு எப்படி 72 வந்தாங்க, में அந்த और விஷயத்தை நீங்க सारा சொல்லுங்க. यूरोप 7 कंट्रीज 1972ல या வந்து 9 நான் ஜெர்மனி कंट्रीज तो வந்தேன், उसके बारे में யூரோப்புக்கு भी हम வந்தேன். सुनना அங்கிருந்து चाहेंगे। 7லேருந்து 9 दीदी நாடுகளுக்கு वो भी நான் सारी போனேன். हिस्ट्री हमें सुननी है। तो अभी தீதி नेक्स्ट एपिसोड நாங்க में वो வந்து सारा முழு डिटेल में ஹிஸ்டரியும் सुनना நாங்க चाहेंगे। வந்து सुनाएंगे। கேட்கணும். थैंक यू दीदी, அடுத்த थैंक यू सो எபிசோட்ல मच। நாம आज வந்து இன்னும் गुरुवार நிறைய भी है கேட்போம். தீதியும் நிறைய तो சொல்றேன் से அப்படின்னு जुड़िए சொல்லியிருக்காங்க. और भोग भी இன்றைக்கு लगेगा। சத்குரு நாள். थैंक यू दीदी, बहुत अच्छा நம்முடைய लगा। ஹிந்தி சீரீஸ் धन्यवाद। செய்வோம். ओम போக் शांति। வைப்போம். थैंक यू। ओम शांति। ஓம் சாந்தி. மோகினி தேவியின் வாழ்க்கை கதை. ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। व्यक्ति परिवारக்கு உங்களை आज के दिन வரவேற்கின்றோம். अपनी शक्ति இன்றைக்கு நாள் 3 सकाश देने की सेवा करो। आज का विषय है सर्व के இன்றைக்கு நாள் कल्याण के 3 निमित्त अव्यक्त इशारे। अपने डबल लाइट फरिश्ता स्वरूप में स्थित हो, साक्षी बन सपाट देखते सकाश अर्थात மனதின் सही, சக்தி மூலம் சாகாஷ் क्योंकि அளிக்கும் आप சேவையை सर्व के செய்யுங்கள். कल्याण के அனைவருக்கும் निमित्त நன்மை பயக்கும் கருவிகள். यह सकाश देना உங்கள் ही டபுள் லைட் निभाना ஃபரிஸ்தா है। சுரூபத்தில் நிலைத்திருந்து लेकिन ऊंची स्टेज पर சாட்சியாகி, அதாவது होकर பற்றற்ற सकाश बनो। பார்வையாளராகி वाणी की அனைத்து सेवा के நடிப்புகளை साथ साथ பார்த்தாலும் मनसा சாகாஷ் शुभ அதாவது भावना की சகயோகம் अभिव्यक्ति द्वारा ஒத்துழைப்பு கொடுங்கள். सकाश ஏனெனில் देने की அனைவருக்கும் सेवा நன்மை करो। செய்வதற்கு நீங்கள் अभी हम நிமித்தமாக धीरे இருக்கின்றீர்கள். धीरे से सुनेंगे। இவ்வாறு சக்தி கொடுப்பதுதான் அதனை கடைபிடிப்பதாகும். ओम ஆனால் शांति। உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சாகாஷ் கொடுங்கள். வார்த்தைகளின் मैंने देखा செய்தியின் कि கூடவே மனதில் சுப பாவனைக்கான कई விருத்தி व्यक्तिगत மூலம் रूप से சாகாஷ் कई கொடுக்கும் देश, சேவை செய்யுங்கள். पूरे पूरे देश இப்பொழுது நாம் மோகினி और தீதி கூற खासकर இருப்பதை भारतवर्ष में கேட்கலாம். जनवरी நான் मास என்ன में बहुत பார்த்திருக்கேன் तपस्या அப்படின்னா, चल रही है। பல நாடுகள்ல कितने ஜனவரி कितने மாதத்துல घंटे குறிப்பாக शांति இந்தியால वन में योग की बटियां நிறைய चलती हैं। தபஸ்யா செய்றாங்க. उन्होंने ऐसा அதனால रिकॉर्ड சாந்தி किया है வண்டியும் कि कोई கூட कोई दिन யோக भर பட்டி நடந்து रात दिन கொண்டிருக்கு. பல बटियां चल रही மணி हैं। நேரங்களுக்கு யோக तो பட்டி हमें भी நடந்து कुछ न कुछ கொண்டிருக்கு. तो करना ही है। நாள் பொழுது तो முழுவதும் इसलिए அவர்கள் பட்டி செய்றாங்க. सकाश அதுபோல देना நாமும் क्या கூட है? தபஸ்யாவிற்கான திட்டத்தை தீட்ட வேண்டும். कभी அதற்கு भी किसी நாம் कारण இன்றைக்கு से कोई भी எடுத்துக்கொள்ளும் அந்த பாயிண்ட் என்னன்னா, சாகாஷ் परिस्थिति நாம आती है எப்படி या कोई இருக்கணும். कारण से அதாவது எந்த किसी ஒரு की अवस्था காரணத்திற்காகவும் नीचे எந்த हमारी சூழ்நிலை இருந்தாலும் हमारी शुभ भावनाओं சில के பேருடைய लिए हम ஸ்திதி सकाश வந்து देते பிராமண रहें। குடும்பத்துல சரியில்லை तो அப்படின்னா, நம்முடைய देखो நல்ல फरिश्ता ஆசைகளும் बनने தூய का तो लक्ष्य உணர்வுகளும் है அந்த ஆத்மாவிற்காக எப்பொழுதும் सर्व நம்ம கிட்ட का இருக்கணும். कल्याण, उसके எப்பொழுதும் हम நமக்கு निमित्त வந்து हैं। இந்த ஒரு अभी சுப कल्याण பாவனை भावना இருக்கணும். जो है ना அதாவது वो तो है, அனைவருக்காகவும் पर நாம कल्याण வந்து भावना நல்ல सब तक ஆசைகளை पहुंचे। வச்சிருக்கணும். அனைவருக்காகவும் நன்மை பயக்கும் तो क्या எண்ணத்தை होता है நம்ம कि கொண்டு कभी இருக்கணும். இது कोई எல்லாரையும் परिस्थिति ऐसी आती சென்றடையணும். है இதுவே विश्व நம்முடைய में, குறிக்கோள். இப்ப तो ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கு मुझे ये बहुत அப்படின்னா, अच्छा लगता है कि
அந்த किसी நேரத்துல भी நாம बात என்ன में भारी नहीं செய்யணும் होना चाहिए அப்படின்னா, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் किसी भी அப்படின்னா, बात நம்ம में அப்போ भारी नहीं होना பாரமாகி चाहिए விடக்கூடாது. तो इसमें लिखा है எந்த कि अपना காரணமாக डबल இருந்தாலும் लाइट நமக்கு फरिश्ते எந்த ஒரு समझो பாரமான தன்மையும் இருக்க வேண்டாம். तो அதனாலதான் फरिश्ते பாபா भी कोई சொல்றாங்க, நீங்க இரட்டை गंभीरता है தேவதை पढ़ने का ரூபத்துல बर्डन है ஸ்திரமாக இருங்கள் அப்படின்னு जैसे பாபா मैंने कल சொல்றாங்க. परसों भी ஏன்னா बताया ஒரு कि தேவதை बोझिल யார்? मत बनो தேவதைன்னா எப்போதுமே லேசாக लेकिन இருப்பவர், नेचुरली எந்த खुश பாரமும் रहो இல்லை हल्के அவர்கிட்ட. रहो जो ஸோ सामने वाला भी இயல்பான हल्का हो முறையில புன்சிரிப்போடு आपको देख இருக்கிறது, के अरे क्या हो गया இயல்பான इसको முறையில சந்தோஷமா इसकी तो இருக்கிறது. मुस्कुराहट नहीं அதனால दिखाई என் दे रही முன்னால யார் तो இருந்தாலும் हम तो அவங்களும் मुस्कुराए ना கூட சந்தோஷமா இருப்பாங்க, புன்சிரிப்போடு तो இருப்பாங்க. मुझे அதெல்லாம் बिल्कुल ही தொடர்ந்தும் कभी देखती हूँ ना ச- किसी को वो योग புன் में बैठे புன்சிரி भाई क्या हो रहा புன்சிரிப்போடு है இருங்க. ऊपर சில பேரை நான் பாக்குறப்ப அவங்க दादी की யோகத்துல एक हमारी இருக்கிறாங்க, बहन है जब ஆனா बैठती है அவ்வளவு जैसे சீரியஸா யோகத்துல உட்கார்ந்து இருக்காங்க. जैसे ये ஒரு योगी है சிஸ்டர் जो யோகத்துல ऐसे वो உட்காரும் योगी போது नहीं है क्या तो कईयों के अंदर ना पता எப்படி नहीं இருப்பாங்க क्या அப்படின்னா, होता है जो उनका पोस्चर அப்படிப்பட்ட वगैरह ஒரு जैसे வித்தியாசமான होना ஒரு चाहिए போஸ்ட்ல ना உட்கார்ந்து योगी का இருப்பாங்க. वो नहीं रहता है वो समझते हैं हम ऊपर खींच रहे हैं அது खींच तो हम भी எப்படி रहे இருக்கணுமோ அப்படி हैं இல்லை. लेकिन एक इतना नॉर्मल हो अरे कुछ भी तो दूसरे को अच्छा நாம் लगे नहीं तो யோகத்துல कहेंगे भाई அமர்ந்திருக்கும் பொழுது मेरे को तो ऐसा हुआ ही नहीं मुझे तो ये हुआ ही नहीं तो ये बहुत अच्छा है நம்மளுடைய अपने எனர்ஜி சக்தி डबल அப்படிங்கிறது ரொம்ப लाइट நல்லா இருக்கணும். एक लाइट का स्वरूप और दूसरा दो लाइट समझते हैं நாம ना நம்முடைய लाइटनेस और இரட்டை लाइट ஒளி ரூபத்துல நாம अपने ஸ்திரமாக डबल இருக்கணும். लाइट இரட்டை ஒளி फरिश्ते தேவதை स्वरूप पे சுரூபத்துல நாம स्थित होकर ஸ்திரமாக के இருக்கணும். फिर क्या करूं அந்த தேவதை ஸ்திதியில நாம ஸ்திரமாக साक्षी இருக்கணும். होकर அதன் பிறகு நீங்க साक्षी என்ன பண்ணுவீங்க? बनकर सब நாங்க ஒரு पार्ट பற்றற்ற देखते பார்வையாளராக இருங்க. அப்போ நீங்க எல்லாருடைய हम पार्ट நடிப்பையும் बजा रहे हैं பார்ப்பீங்க. और दूसरे का भी पार्ट है वो நாம் भी बजा நம்முடைய रहे हैं பாட்டை प्ले பண்ணும்போது वो भी अपना पार्ट ही மற்றவர்களும் बजा रहे हैं அவர்களுடைய பாட்டை செய்றாங்க और आप साक्षी होकर के இல்லையா? देखो அவர்களும் तो ये அவர்களுடைய बहुत अच्छा பாகத்தை है செய்றாங்க. ஆனா நீங்க என்ன साक्षी बन பண்ணணும்? करके நீங்க ஒரு सब பற்றற்ற पार्ट பார்வையாளர் देखते ஆகணும். நீங்க सकाश எல்லாருடைய பாகத்தையும் பார்த்தவாறு अर्थात இருக்கும் பொழுது सहयोग நீங்க दो அவர்களுக்கு சாகாஷ் கொடுங்க. சாகாஷ் सकाश கொடுப்பது अर्थात அப்படின்னா सहयोग दो ஒத்துழைப்பு கொடுப்பதாகும். क्योंकि சாகாஷ் आप கொடுப்பது सर्व அப்படின்னா के ஒத்துழைப்பு कल्याण கொடுப்பது. के लिए ஏனென்றால் நீங்க யாரு? कैसे நீங்க भी कोई पार्ट அனைவருக்கும் बजा रहा है நன்மை பயக்கும் उसका पार्ट நிமித்தமான बताना है கருவி आपको क्या ஆத்மா. करना है सहयोग மற்றவர்களுடைய भी करो பாகம் எப்படிப்பட்டதாக सकाश இருந்தாலும் देना நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும். बहुत अच्छा है சாகாஷ் हिंदी கொடுப்பது शब्द है அப்படின்னா, सकाश देना ही निभाना है சாகாஷ் அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை. कोई ஆனா भी அதற்கு उसके என்ன साथ बैठा அர்த்தம் लोग அப்படின்னா, निभाओ சாகாஷ் उसके கொடுப்பது साथ அப்படின்னா बाबा का बच्चा है அவர்களோட நாம ஒத்திசைத்து போவது, हम तो कई बार दादी அவர்களோட गुजर से ஒத்துழைப்பு किसी के भी கொடுப்பது. ஏன்னா संस्कार அவங்க की बात எல்லாரும் करते थे பாபாவின் तो குழந்தைகள். बोलते हैं देखो நாம पार्ट है ना எல்லாம் तभी तो आप எப்பெல்லாம் लोग करते ஒருத்தருடைய हो पार्ट சமஸ்காரத்தை बजाओ साक्षी होके பேசும்போது बजाओ தாதி என்ன ये சொல்லுவாங்க அப்படின்னா, அது सकाश देना அவங்களுடைய ही பாகம், निभाना है நீங்க உங்களுடைய பாகத்தை நடிங்க அப்படின்னு लेकिन பாபா ऊंची தாதி स्टेज पर சொல்லுவாங்க. स्थिर அப்போ होकर நீங்களும் सकाश கூட दो உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றணும். எப்போ நீங்க சாகாஷ் எப்படி जो கொடுக்கணும்னா बात है उसे உங்களுடைய ऊपर அதி होकर के உயர்ந்த फिर ही ஸ்திதியில सकाश இருந்து देनी நீங்க கொடுக்கணும். अगर खुद ही எந்த अंदर में சூழ்நிலையாக चल இருந்தாலும் रही है சரி, बात तो நீங்க सकाश दे सकते கொஞ்சம் மேன்மையான ஸ்திதிக்கு வரணும். நீங்க அந்த अभी हमने சூழ்நிலையில किसी के लिए சிக்கி कल्याण की இருந்தீங்கன்னா भावना உங்களால रखी है சாகாஷ் बिना கொடுக்க मनसा முடியாது. सेवा के कल्याण நம்ம नहीं கிட்ட होता இந்த உணர்வு இருந்துச்சு, அதாவது चाहे बाहर से மற்றவர்களுக்கு कुछ भी நன்மை करो செய்யணும் அப்படிங்கிற அந்த वाणी की உணர்வு सेवा के இருந்துச்சுன்னா साथ साथ சாகாஷ் அவசியமாகும். मनसा शुभ भावनाओं की वृद्धि வார்த்தைகளோடு சேவை செய்வதன் கூடவே நீங்க मनसा में சாகாஷ் क्या हो கொடுக்கும் சேவையை शुभ உங்களுடைய भावना की वृद्धि மனோபாவத்தின் द्वारा மூலம், நல்ல ஆசிகள் மூலம் நீங்க सकाश செய்யணும். देने की உங்களுடைய सेवा மனசுல करो என்ன இருக்கணும் तो அப்படின்னா நல்ல कितनी पॉइंट्स ஆசிகள் हो गई ना மட்டுமே இருக்கணும். அதுதான் சாகாஷ் कितनी கொடுக்கும் पॉइंट्स हो சேவை. गई डबल राइट रहो ஸோ எத்தனை साक्षी பாயிண்ட் स्टेज இருக்கு? रखो ஃபர்ஸ்ட் டபுள் லைட் ஆகணும், सकाश का सहयोग दो பற்றற்ற कॉपरेशन பார்வையாளர் ஆகணும், सकाश அப்புறம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். और सर्व சாகாஷ் के कल्याण கொடுப்பதனுடைய के निमित्त बनो ஒத்துழைப்பை கொடுக்கணும். அதன் ये பிறகு सकाश நாம் देना ही निमित्त है பொறுப்பானவர்கள் ஆகணும். लेकिन அதாவது ऊंची स्थिति पर அனைவருக்கும் स्थित நன்மை होकर के பயக்கும் सकाश दो அந்த वाणी के பொறுப்பை साथ साथ நிறைவேற்றும் मनसा
शुभ भावनाओं சாக்காஷ் की वृद्धि கொடுக்கணும் அப்படிங்கிற போது நாம் एटीट्यूड में நம்முடைய हमारे क्या உயர்ந்த है? ஸ்திதியில் शुभ भावना, இருக்கணும். शुभ भावना. வார்த்தைகளின் तो மூலம் शुभ சேவை भावनाओं செய்வதன் की वृद्धि கூடவே के द्वारा நம்முடைய நல்லாசிகள் सगाते அப்படிங்கிற रहकर அந்த सेवा करो. மனோபாவத்தின் மூலம் बाबा நாம் சேவை वो செய்பவர்களாக இருக்க स्पष्ट வேண்டும். कर रहे நம்முடைய हैं, सकाश மனோபாவத்தில் देना क्या है, எப்பொழுதும் நல்ல ஆசிகள் सहयोग மட்டுமே देना है. இருக்கணும். सकार ஒவ்வொரு देना क्या நாளும் है, பாபா किसी நமக்கு की हिम्मत बढ़ाना. மென்மேலும் தெளிவாக तो ஆக்கிக் जैसे बाबा, கொண்டிருக்கின்றார். क्योंकि हम சாக்காஷ் लोग सोचते கொடுப்பது हैं कि अभी அப்படின்னா बैठे हैं उसको என்ன लाइट की रेज அப்படின்னா दे रहे हैं, ஒத்துழைப்பு கொடுக்குது. நாம என்ன बट दिन செய்றோம்? भर अगर நாம இங்க आपकी शुभ இருந்து भावनाओं की वृद्धि மற்றவருக்கு है லைட்டை तो கொடுக்குறோம் आप அப்படின்னு दिन भर நினைக்கிறோம். सहयोग ஆனா दे रहे முழு हो, हर நாளும் बात में நாம் सहयोगी बन के நல்லாசிகள், रहना. தூய तो உணர்வுகள் ये जैसे எல்லோருக்கும் फरिश्ते बन के எல்லாருக்கும் स्थिति ஒத்துழைப்பு है. तो கொடுக்கணும் मुझे அப்படிங்கிற अच्छा लगता है எண்ணங்களை कि மனதில் நாம जैसे வச்சிருந்தோம் बाबा அப்படின்னா गहराई में ले அதுவே जाए. ஒரு தேவதை ஆகக்கூடிய ஒரு पूरा ஸ்திதி. महीना இதுதான் எனக்கு ரொம்ப सकार பிடிச்சிருக்கு. देना है, பாபா पर நம்மை क्या है क्या இதனுடைய सकाश, ஆழத்திற்கு எடுத்து செல்கின்றார். राइट. முழு तो மாதமும் बाबा நாம் जैसे சாக்காஷ் கொடுப்போம். सबको बता रहे ஸோ हैं. எல்லாருக்கும் ओम சாக்காஷ் शांति. கொடுப்பது அப்படின்னா பாபா நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக ஆக்குகின்றார். अव्यक्त मुरली रिविजन முரளி 1969 से ரிவிஷன் ज्ञान के रत्न 1969 और முதல் स्नेह के ஞான मुक्त ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். அவ்யக்த முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 29, 1975. பகுத்தறியும் சக்தியை பரிசோதிப்பதன் மூலம் अव्यक्तवाणी வெற்றியை ஈட்டுங்கள். तारीख है 29 जनवरी 1975। परखने की शक्ति के प्रयोग से सफलता। आज की यह सभी பகுத்தறியும் சக்தியை राजऋषियों की பரிசோதிப்பதன் மூலம் सभा है। சக்தி அடையுங்கள். இன்றைய जैसे இந்த मधुबन ஒன்று शब्द கூடல் दो ராஜ बातों को ரிஷிகளினுடைய सिद्ध ஒன்று करता है। கூடல். எவ்வாறு மதுபன் एक அப்படிங்கிற मधुरता வார்த்தை को இரண்டு और வார்த்தைகளை बेहद की वैराग्य நிரூபிக்கின்றதோ, वृत्ति को, அதாவது முதலில் ऐसे இனிமை, ही மற்றொன்று राजऋषि शब्द है எல்லையற்ற விருப்பமின்மை. அது जिसका போலவே अर्थ है ராஜரிஷி राज्य என்பதன் करने அர்த்தம் वाले। ஒருவர் तो ராஜாங்கத்தை राजऋषि ஆளுவதும், மற்றொன்று पेपर टू प्रिंस, யாசிப்பவரிலிருந்து जितना இளவரசராகுவது. ही எந்த அளவிற்கு अधिकार முழுமையான उतना துறவரம் ही இருக்கின்றதோ அந்த सर्वत्याग। அளவிற்கு உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கும். सर्वत्यागी யார் ஒருவர் अर्थात முழுமையான समय के துறவரத்தை ऊपर, மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் संकल्प के ऊपर, அந்த இந்நேரம் स्वभाव और உங்களுடைய संस्कार के எண்ணங்கள், ऊपर உங்களுடைய சுபாவம் மற்றும் உங்களுடைய अधिकार प्राप्त சமஸ்காரங்களில் करने உங்களால் वाले। உரிமையை பெற முடியும். जैसे चाहे எவ்வாறு உங்களால் वैसे நேரத்தை மாற்றி அமைக்க अपने முடியும், समय, இயல்பு சுபாவத்தை நீங்கள் स्वभाव விரும்பியவாறு और மாற்றி संस्कार அமைக்க को முடியும். இப்படிப்பட்ட परिवर्तन कर ராஜரிஷியாக सके। நீங்கள் ஆகிவிட்டீர்களா? अर्थात அதாவது जैसा ஒரு समय முழுமையான वैसा துறவரத்தை अपना மேற்கொண்டு स्वरूप அனைத்து உரிமைகளையும் स्थिति धारण உடையவர்களாக कर ஒரு सके। ராஜரிஷியாக நீங்கள் ஆகிவிட்டீர்களா? ऐसे நீங்கள் இந்த राजऋषि பிறப்பை எடுத்த உடனேயே अर्थात நீங்கள் பாப்தாதாவிடமிருந்து सर्वाधिकारी ராஜ ரிஷி அப்படிங்கிற और அந்த அந்தஸ்தை, सर्वत्यागी ஒரு மேன்மையான ஸ்திதி, சுயமரியாதையின் जन्म சே लेते சே ही மேன்மையான ஸ்திதியை कर्म நீங்கள் प्रमाण பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய श्रेष्ठ செயல்கள் स्वमान இல்லையா? प्रमाण राजऋषि உங்களுடைய செயல்களின் மூலம் मर्तबा இந்த ஒரு மேன்மையான बाप दादा ஸ்திதியினுடைய द्वारा प्राप्त हुआ சுயமரியாதையை है। நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் सर्वाधिकारी बन गए இப்படிப்பட்ட हो या அனைத்து अभी बन உரிமையும் रहे हैं? உடையவர்கள் ஆகிவிட்டீர்களா? क्या समझते அல்லது हो? நீங்கள் இன்னும் आप அவ்வாறு ஆக सबका வேண்டுமா? विशेष நீங்க என்ன नारायण कौन सा நினைக்கிறீங்க? है? உங்களுடைய जब जन्म முக்கியமான से अधिकार ஸ்லோகம் है என்ன? तो जन्म நீங்க लेने திரும்பி से திரும்பி ही என்ன ஸ்லோகன் சொல்றீங்க? प्राप्त है। இது உங்களுடைய तब பிறப்பு अधिकारी உரிமை. तो बन ही நீங்க गए பிறப்பு हैं। எடுத்த உடனேயே நீங்க அதை नॉलेज பெற்று விட்டீர்கள். अर्थात இப்படிப்பட்ட அனைத்து मास्टर ज्ञान உரிமையையும் நீங்கள் सागर। பெற்றுவிட்டீர்கள் இல்லையா? जब मास्टर ஞானம் ज्ञान सागर நிறைந்தவர் बन அப்படின்னு गए சொன்னா तो மாஸ்டர் नॉलेज ஞானம் நிறைந்தவர் अर्थात ஆகும். समझ से நீங்கள் மாஸ்டர் अधिकार ஞானம் प्राप्त நிறைந்தவர் होता है। ஆகிட்டீங்க. ஞானத்தின் மூலமாகவே, समझ कम இந்த तो अधिकार भी புரிந்துணர்வின் कम। மூலமே நீங்கள் அனைத்து नॉलेजफुल तो உரிமைகளையும் हो। பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இதுல अब लास्ट புரிந்துணர்வும் स्टेज क्या है விவேகமும் குறைவாக இருந்துச்சு उसको அப்படின்னா நீங்க जानते எப்படி हो? ஞானம் நிறைந்தவராக முடியும்? कर्मातीत बनने கர்மாத்தின் की ஸ்திதி स्टेज की இருப்பதனுடைய निशानी அடையாளம் है। என்ன? எப்பொழுதும் வெற்றி சுரூபமாக सदा இருப்பதாகும். सफलता मूर्त। உங்களுடைய நேரம் சரியான முறையில் समय भी सफल, பயன்படுத்தப்படுகிறது. संकल्प உங்களுடைய भी எண்ணங்கள் सफल, संपर्क और உங்களுடைய संबंध எண்ணங்கள் भी
सदा வெற்றி सफल வாய்ந்ததாக இருக்கிறது. इसको தொடர்ந்தும் कहते நீங்கள் हैं உங்களுடைய सफलता। தொடர்புகள், உறவு முறைகளில் வெற்றியுடையவர்களாக अच्छा, இருக்கின்றீர்கள். आगे की मूली இதுவே कल வெற்றியின் सुनेंगे। சுரூபமாக ओम இருப்பது என்று शांति। அறியப்படுகிறது. முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி.